ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு வாரம் சட்னி ரெசிபி வீடியோவில் இன்றைக்கி டே 4 தான் வந்து பார்க்க போகிறோம். ரொம்ப ஹெல்த்தியான சட்னி. வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். கடாயில் வந்து 1 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் நல்லா சூடானதும் 2 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 2 ஸ்பூன் உளுந்து சேர்த்துட்டு இது கூடவே காரத்துக்கு ஏற்றாப்புல காஞ்ச மிளகாய் சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். அடுப்பு வந்து சிம்லையே இருக்கட்டும். இது வந்து கரிஞ்சிடக்கூடாது. லைட்டாக கலர் மாறினதுக்கப்புறமா இதை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். உங்கள்கிட்ட முழு மல்லி இருந்தால் கூட ஒரு அரை ஸ்பூன் அளவு இது கூடயே சேர்த்து வறுத்து எடுத்துக்கோங்க. அது ஃப்ளேவர் இன்னும் கொஞ்சம் கூட நல்லாயிருக்கும். உங்களுக்கு அந்த டேஸ்ட் பிடிக்கும் அப்படின்னா கண்டிப்பாக சேர்த்து செய்யுங்க. பருப்பு எல்லாம் நல்லா வறுப்பட்டதுக்கப்புறமா இதை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிட்டு அதே கடாயிலையே இன்னும் 1 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு ஒரு 150 கிராம் போல் கோவக்காய் எடுத்திருக்கேன். அதை நல்லா கழுவிட்டு சின்னதாக கட் பண்ணி இதில் சேர்த்துக்கலாம். ரொம்ப சின்னதாக கட் பண்ணிட்டோம் அப்படின்னா வதங்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும். இதில் வந்து உப்பு தண்ணி எதுவுமே சேர்க்க வேணாம். அந்த எண்ணெயிலேயே வந்து ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா வேக விட்டுடலாம். அப்போ தான் வந்து பச்சை ஸ்மெல்லும் வராது, டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். நல்லா கலந்து விட்டுட்டு மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் அடுப்பை சிம்மில் வச்சு வேக விட்டுடலாம். இப்போ ஓரளவு காய் வந்து நல்லா வெந்திருக்கு பாருங்கள். லைட்டாக கலந்து விட்டுட்டு இது கூட வந்து 4 பல் பூண்டு சேர்த்துக்கிறேன். அடுத்ததாக ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் புளியும் வந்து சேர்த்துக்கிறேன். இதையும் சேர்த்துட்டு லைட்டாக வதக்கி விட்டுறலாம். கடைசியாக வந்து 2 கொத்து கருவேப்பிலை வந்து ஃப்ரெஷ்ஷாக வந்து சேர்த்துக்கோங்க. இது இன்னும் கொஞ்சம் கூட நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும் சட்னிக்கு. நல்லா கலந்து விட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆற வச்சிடலாம். நல்லா ஆறினதுக்கப்புறமா அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் இந்த வறுத்து வச்சுருக்க பருப்பு, மிளகாய் இதெல்லாம் போட்டுக்கிறேன். போட்டுட்டு லைட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு அரைச்சதுக்கப்புறமா இப்போ இது கூட வந்து வதக்கி வச்சுருக்க கோவக்காய் வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இந்த சட்னிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். நான் வந்து கொஞ்சம் துவையல் மாதிரி தான் அரைச்சி எடுத்திருக்கேன் சாதத்து கூட சாப்பிட்றதுக்கு. கோவக்காய் சாப்பிடாதவங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுத்து பாருங்கள். நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இதில் கோவக்காய் சேர்த்துருக்கிறதே தெரியாது, அந்தளவுக்கு டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். கடைசியாக வந்து தாளித்து விடுறதுக்கு கடுகு, உளுந்து, கொஞ்சோண்டு ஜீரகம், கருவேப்பிலை, கொஞ்சம் பெருங்காயத்தூள் போட்டு தாளித்து விட்டோம் அப்படின்னா சூப்பரான நல்ல டேஸ்டியான கோவக்காய் சட்னி ரெடியாகிடும். ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபி. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இது இட்லி, தோசை, சாதத்து கூட சாப்பிட்றதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறந்துடாமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. பை ஃப்ரெண்ட்ஸ்.